மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 31/12/2025 புதன்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம். புத்தாண்டு பலன்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். 8 ராசிகளுக்கு பார்த்துவிட்டோம். இன்றைய தினம் மீதமுள்ள 4 ராசிகளுக்கு பார்க்க இருக்கிறோம். அன்பர்களே, தனுசு முதல் மீனம் வரை உள்ள 4 ராசிகளுக்கு புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, நியாயத்தை பற்றி, தர்மத்தை பற்றி நன்றாக தெரிந்தவர் நீங்கள். எது நியாயம், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை உங்களிடம் கேட்டு மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள், தெரிந்து கொள்ளலாம். நீதியை காக்கும் விஷயத்தில் சரியாக ஒழுங்காக ஒரு வேலை நடக்க வேண்டிய இடத்தில் உங்கள் பங்கு அதிகமாக இருக்கும். சமுதாய காவலர்கள் நீங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இதுவரை நாம் பார்த்த ராசிகளில் பணவரவு, திருமணம், வேலை என்றெல்லாம் காட்டியது. உங்களுக்கும் சந்தோஷம் தரும் 2 விஷயங்கள் நடக்கின்றன. அவை என்னவென்று கேட்டால், இது நாள் வரை உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு வந்த ஒரு கஷ்டம் நீங்குகிறது. மற்ற ராசிகளுக்கு அதாவது நன்மை சந்தோஷப்படுத்தியது, உங்களுக்கு தீமை அகன்று சந்தோஷப்படுத்துகிறது. வித்தியாசம் இதுதான். அதேபோல் வாட்டிக்கொண்டிருந்த ஒரு விஷயம், ஒரு தரித்திர நிலையை போன்ற ஒரு விஷயம் அகலுகின்றது. பிடித்திருந்த பீடை விலகும். இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக உங்களுக்கு புரியும்படி சொல்வதாக இருந்தால், காலை சுற்றிய பாம்பு கடிக்காது என்று தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விடுவதும் நடக்கலாம். யாருக்கு? தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதுவும் இந்த ஆண்டு. வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை தன்னை பாதிக்காத வகையில் அதை அகற்றுகின்ற உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கிறது. இது கூட ஒரு சிறந்த ஒரு யோகம்தான். அந்த யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கும். அடுத்து, உங்கள் கௌரவத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அனாவசியமான விஷயங்களில் தலையிடக்கூடாது. தேவையற்றோரிடம் பழக்கம் அளவாக வைத்துக்கொள்வது நல்லது. நீங்கள் செய்ய விரும்பும் முயற்சிகளை பற்றி இன்னொரு முறை பரிசீலித்து பார்த்து கொள்ளுங்கள். அது தேவையற்ற, அடுத்தவருக்கு கஷ்டம் தரும் முயற்சியாக இருந்துவிடப் போகிறது. இந்த 2 விஷயங்களையும் நன்றாக கவனித்து நீங்கள் செய்ய வேண்டியதை மட்டும் திட்டம் போட்டு தெளிவாக செய்து உங்கள் கஷ்டத்தை நீங்கள் போக்கிக் கொள்ள, வந்த கஷ்டத்தை விரட்டி அடிக்க இந்த ஆண்டு பெரிதும் உதவுவதால் நல்ல ஆண்டு இந்த ஆண்டு. மகர ராசி அன்பர்களே, உழைப்பு 2 வகை. வேகமாக, வெகு சீக்கிரமாக உழைப்போர் ஒரு வகை. நிதானமாக, தொய்வின்றி, அழுத்து கொள்ளாமல் உழைப்பது ஒரு வகை. இந்த 2ஆம் வகை நீங்கள். உங்களில் பலர் இவ்வளவு வேலை இருக்கிறதே என்று அழுத்து கொள்வது நடக்காத ஒன்று. அப்படி என்றால் உங்கள் உள்ளத்தில் உழைப்பை விரும்புகின்றீர்கள், அதுதான் அர்த்தம்.
உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? மங்கள காரியங்கள் என்று 2 உண்டு. அனைத்து சாஸ்திர நூல்களும் 2 விஷயங்கள் தான் மனிதனுக்கு முக்கியம் என்று சொல்லுகிறது. வேறு எதையும் சொல்லவில்லை. நீங்கள் வேண்டுமானால் படித்து பாருங்கள். எந்த அறநூலையும் எந்த நீதி நூலையும், ஏன் ஜோதிட சாஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 விஷயங்கள் தான் மிக முக்கியமானது. மற்றெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னது அது? ஒன்று திருமணம், இன்னொன்று குழந்தை. இந்த 2ஐ தவிர வேறு எந்த ஒன்றையும் சாஸ்திரம் பெரிதாக சொல்லவில்லை. இந்த 2ம் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லபடியாக அமைகிறது. இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, கடவுளே ஒரு குழந்தை பேரு இல்லையே என்று ஏங்கி தவிப்பவராக நீங்கள் இருந்தால் கவலையை விடுங்கள், இந்த ஆண்டு குழந்தை உண்டு. இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன, நானும் பார்க்காத இடமில்லை, ஒரு நல்ல வரன் அமையவில்லையே என்று ஏங்கும் பெற்றோரா, ஏக்கத்தை விடுங்கள். இந்த ஆண்டு அந்த குழந்தைக்கு திருமணம் நடக்கும். அந்த உத்தரவாதத்தை கிரகங்கள் கொடுக்கின்றன. ஆக மகர ராசி அன்பர்களுக்கு நடக்க வேண்டிய தள்ளிப்போய் கொண்டிருக்கின்ற நல்ல விஷயங்கள், அது திருமணமாகட்டும் குழந்தையாகட்டும் மற்ற எந்த நன்மைகளும் இந்த ஆண்டு கண்டிப்பாய் நடக்கும். அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் கவனித்து கொள்ள வேண்டும். வெளியிடத்திலிருந்து வருகின்ற செய்திகளை நீங்கள் வடிகட்டி தான் ஏற்க வேண்டும். இது மிக முக்கியம். நல்ல செய்தியும் வரும், கெட்ட செய்தியும் வரும். நல்ல செய்தியை நம்புவதை விட கெட்ட செய்தியைத்தான் நம்ப வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு பொய்மையை பூசிக்கொண்டு வரும். கவனம் தேவை. அப்போதானே நல்ல வரனை நீங்கள் அமைத்து கொள்ளலாம். இந்த 2ஐயும் நீங்கள் சரிவர கவனித்து கொண்டால் அமைய இருக்கும் வாழ்க்கையில் நிம்மதி சுகம் நல்லபடியாக இருக்கும். அதை இந்த ஆண்டு உங்களுக்கு தருகிறது. கும்பராசி அன்பர்களே, அனைத்தும் அறிந்த ஒரு சோம்பேறி. ஆமாம், அப்படித்தான் சொல்ல வேண்டும். எல்லாம் தெரியும், அடுத்தவருக்கு நல்லபடியாக புத்தி சொல்லுவார், தன் விஷயத்தில் அதை கவனிக்க மாட்டார், கஷ்டப்படுவார். இப்படி ஒரு குணம் அவர்களுக்கு இருக்கிறது. ஞானம் உண்டு. எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் அந்த விஷயத்தை பற்றி பேச முடியும் அவர்களால். ஏதேனும் ஒரு நன்மை நடக்கப் போவதாக இருந்தால் முன்கூட்டியே அறியும் திறன் உண்டு. தீமை நடக்க இருக்கிறது, அதையும் அறிந்து கொள்ளும் தன்மை உண்டு. எல்லாம் அறிந்தவர், அனைத்தையும் புரிந்தவர். ஏனென்றால் இவரே ஒரு கும்பம், நிறைகுடம் என்று இவர்களை சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? கல்வி, வித்தை, சொந்தமாக இடம், இவைகளை பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை எல்லோருக்கும் இருப்பது போல் இவர்களுக்கும் இருக்கிறது. இந்த ஆசை சில ஆண்டுகளாக நிறைவேறாமல் தள்ளிப்போய் கொண்டே வந்தது. ஒரு சிலருக்கு சில ஆண்டுகளாக, ஒரு சிலருக்கு பல ஆண்டுகளாக. அந்த ஆசை இந்த ஆண்டு நிறைவேறும், கண்டிப்பாய் நிறைவேறும். இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டேன், ஏங்கிக் கொண்டிருந்தேன், கடவுள் இந்த ஆண்டுதான் கண்ணை திறந்தார் என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு அல்லது நினைக்கும் அளவுக்கு இந்த ஆண்டு இருக்கிறது. அடுத்து ஒன்று, அது மிகவும் முக்கியம். கடன் தொல்லை நீங்க வாய்ப்பு உண்டு.
அல்லது கட்டுக்குள் இருக்க வாய்ப்பு உண்டு. அதேபோல் உடல் நலத்திலும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறது. இது நாள் வரை என்னை எதிர்த்து கொண்டே இருந்தான், என்னை பார்த்தாலே அப்படி முறைத்து பார்ப்பான் எரிப்பது போல. ஆனால் இந்த ஆண்டு அப்படி இல்லையே, சற்று கருணையோடு பார்க்கிறான், புன்முறுவல் பூக்கிறான், நெருங்கி வருவது போல் தெரிகிறதே என நீங்கள் நினைக்கும் அளவுக்கு உங்கள் விரோதிகள் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆக இவையெல்லாம் அமைதியான நல் வாழ்விற்கு மிக மிக அத்தியாவசியமானது. அது இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கிறது, இது கிடைக்கும். அதே நேரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய 2 உண்டு. அது என்ன? உங்களுக்கு மேல் உள்ளவர்களிடம் நீங்கள் நடந்து கொள்ளும் முறை, நீங்கள் செய்ய வேண்டிய அணுகுமுறை, இவைகளில் கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் அவர்கள் உங்களை கோபித்து கொள்ளும் அளவுக்கு நீங்கள் சில செயல்களை செய்து விடுவீர்கள் என்று காட்டுகிறது. இதில் கவனம் தேவை. அடுத்து சுய கட்டுப்பாடு தேவை. மனம் அலைப்பாயலாம். இது நாள் வரை செய்வோமா, வேண்டாம், தப்பு, இப்படி தத்தளித்து கொண்டிருந்த ஒரு மனம் இந்த ஆண்டு பரவாயில்லை செய்யலாம் என்று மாறலாம். எனவே சுய கட்டுப்பாடு தேவை. இந்த ஆண்டில் கும்பராசி அன்பர்கள் மற்றவற்றை விட்டு விடுங்கள், அதெல்லாம் நடந்தே தீரும், நல்லதும் நடக்கிறது. சுய கட்டுப்பாட்டோடு இருந்தால், நடந்தால் இந்த ஆண்டு அருமையான ஆண்டு உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, கலைஞர்கள் 2 வகைப்படும். பாட்டு, டான்ஸு, சினிமா, இதை போன்ற கலையும் இருக்கிறது. இயல், இசை, நாடகம், அதில் அது வந்துடும். இன்னொன்று தத்துவம். இது படிப்பு சம்பந்தப்பட்டது. இந்த தத்துவ விஷயத்தில் மீன ராசிக்காரர்களை வெல்வார் யாரும் இல்லை. பிறப்பிலே சொல்வார்களோ பார்ன் ஆர்டிஸ்ட் என்று சொல்வார்களே, அதுபோல் பிறப்பிலேயே இவைகளை பெற்று வந்தவர்கள் இவர்கள். சகலமும் அறிவார்கள், எந்த பிரச்சனைக்கும் தீர்வு சொல்வார்கள். இவர்களது பேச்சு இனிமையாக, இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா என்று கேட்போர் ஏங்குகின்ற அளவில் இருக்கும். மொத்தத்தில் இவர்களை மற்றவர்கள் பெரிதும் விரும்புவார்கள். இவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? இவர்களது முயற்சி நல்ல பலனை கொடுக்கிறது. சாதாரணமாகவே நன்றாக யோசித்து முயற்சி செய்பவர்கள்தான் இவர்கள். இந்த ஆண்டு அந்த முயற்சியால் விளைய இருக்கும் நன்மைகள் பெரிதாக காட்டுகிறது. மிக நல்ல ஒரு அம்சத்தை காட்டுகிறது. ஒரே வார்த்தையில் முயற்சி மாபெரும் வெற்றியை கொடுக்கும். புகழ் உண்டு, நல்ல புகழ் உண்டு. இவைகளையெல்லாம் விட வேறு ஒரு சிறப்பு அம்சம், இது நாள் வரை புத்திரர் காணாத தம்பதியர் இந்த ஆண்டு புத்திர சம்பந்தை பெறுவர். புத்திர உற்பத்தி நடக்கும். ஏற்கனவே புத்திரர்கள் இருந்தால் அந்த குழந்தைகளால் இன்பம் உண்டாகும். எப்படியோ குழந்தை பெற்றோ அல்லது குழந்தையால் சில புகழ், சில நன்மைகளை பெற்றோ
மகிழ்ச்சி அடையும் பாக்கியம் இவர்களுக்கு உண்டு. இந்த இரண்டும் கண்டிப்பாய் நடக்கும். அதுபோக கவனமாய் இருக்க வேண்டியது, தொழில் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. ஏனென்றால் இதில் ஒரு சில பிழைகள், குறைகள், தடுமாற்றம் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிறது. கொஞ்சம் கொஞ்சம் தானே என்று நாம் விட்டுவிடக்கூடாது. ஒரு சிறு துரும்பு பல்லிடுக்கில் மாட்டிக்கொண்டால் கூட அது கூட ஒரு பெரும் பிரச்சனையாக மாறலாம், இருக்கலாம். கூடாது. இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. அடுத்து, வெளிநாட்டுக்கு போகின்றீர்களா, நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், இவ்வளோ கொடுங்கள் என்று யாராவது கேட்டால், வெளிநாடு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற மீன ராசி அன்பர்கள் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு ஒரு பேரிடியாக இருக்கும். நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் காட்டுகிறது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏமாற்றம் என்று காட்டுகிறது. எனவே யோசித்து பாருங்கள். நன்றாக யோசித்து, நன்றாக ஆராய்ந்து பார்த்து பின் கொடுங்கள். அவசரப்பட்டு பணத்தை இழக்காமல் உங்களை காத்து கொள்ளுங்கள். நல்ல ஆண்டாகத்தான் இருக்கிறது. புகழ் கூடுகிறது, நல்ல நன்மைகளும் உண்டாகிறது. இந்த வெளிநாட்டு விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று காட்டுகிறது. இதில் கவனமாக மட்டும் இருங்கள், இது போதும். இந்த ஆண்டு பல நன்மைகளை செய்யும். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டு. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகள். இந்த ராசிகளில் இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.